கீப் இன் செஷனை பற்றி பார்த்தாங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம நேற்று ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபோல்டர் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேச்சிங்க்கும் இந்த செட்டு ரீசெட்டுக்கும் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது தான் வந்து கீப். சேம் ஃபங்க்ஷன். இந்த லேச்சிங் கான்டாக்ட் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு மோட்டரு அந்த இதை வந்து நம்ம லேச்சிங் அன்லேச்சிங்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செட்டு ரீசெட்டு இப்படிங்கிற 2 பிட்டாக வச்சு யூஸ் பண்ணலாம். அதை விட நம்ம இங்கே ப்ரோக்ராமிங்கில் நமக்கு ஸ்டெப்பை குறைச்சிக்கிறதுக்காக வந்துட்டு கீப் இன் செக்ஷன் வந்துட்டு நமக்கு ப்ரோக்ராமில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட்டு எடுத்துக்கணும். ஆன் வச்சுக்கணும். அடிக்கணும். கீப் இப்போ பார்த்தீங்கன்னா வருது. வந்துட்டு அந்த ஒரு 100.02 இது பண்ணுற மாதிரி. அடுத்து ரீசெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சுவிட்ச் வேணும். ஸோ ரீசெட் போட்டுக்கலாம். 0.05 இது வந்து ரீசெட்டு. ஸோ ப்ரோக்ராமில் போய்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். சிமுலேஷனில் போய்ட்டு ஒரு ஆன்லைன் சிமுலேஷனில் போகலாம். போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் கொடுத்தாவே கீப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஆயிருக்கு. திருப்பி ஆஃப் பண்ணாலும் கீப் ஆன்லேயே தான் இருக்கும். எப்போ வந்துட்டு நம்ம ரீசெட்டை வந்து ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் கீப் ஆஃப் ஆகும். அதே மாதிரி கீப்பு ரீசெட் ஆனில் இருந்து நம்ம ஆன் பட்டனை ஆன் பண்ணாலும் கீப் வந்து ஆன் ஆகாது. எப்போ வந்துட்டு ரீசெட் பட்டனை வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு கீப்போட ஆன் பட்டன் ஆனில் இருந்தால் தான் ஆன் ஆகும். இப்போ நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஐஓ ஒரு அவுட்புட்டு டோட்டலாக 4 யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஐஓ நமக்கு 2 இங்கே ஒரே ஒரு அவுட்புட்டு. இங்கே அட்ரஸிங்கில் வந்துட்டு 2 அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐஓ ஒரு அவுட்புட்டு ஒரே ஒரு அட்ரஸ். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு அதோட மில்லி செகண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக எல்லா பிஎல்சியும் நம்ம கொடுத்துக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கீப் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மெமரியில் போய்ட்டு அதை செக் பண்ணுற மாதிரியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெமரியில் போய்ட்டு சிஐஓ நம்ம 100 மேக்ஸிமம் எல்லாமே 100 நம்ம வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 100 இது பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு 16ங்கிறது டபுள் பிட்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு சிங்கிள் பிட்டாக மாற்றிக்கலாம். சிங்கிள் பிட்டாக மாற்றியாச்சு. ஆன்லைனில் போய்ட்டு மானிட்டரில் சிஐஓ கொடுத்தாச்சு. இதை வந்து சைஸை பெருசு பண்ணிக்கலாம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100.02 ஆன் ஆயிடுச்சு. ரீசெட் பண்ணுறோம். இங்கே 100.02 வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ சேம் தான். நம்ம வந்துட்டு ஒரு அட்ரஸிங்கையும் வந்து குறைச்சிக்கிறதுக்கு 2 ஐஓ ஒரு அவுட்புட்டு ஒரு அட்ரஸிங். நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், 3 ஐஓ ஒரு அவுட்புட்டு. அதனால் ரொம்ப நமக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அதை விட ஒரு அட்வான்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ரீசெட்னு யூஸ் பண்ணோம். 2 ஐஓ ஒரு அவுட்புட்டு 2 அட்ரஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐஓ ஒரு அவுட்புட்டு ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் அட்ரஸ்ஸு. ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளோட டைம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக கீப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த லேச்சிங் அன்லேச்சிங்கு செட்டு ரீசெட்டு அதுக்கு அட்வான்ஸு வந்து கீப் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம லேச்சிங் அன்லேச்சிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செட்டு ரீசெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக அந்த 3 டைப் இருக்குது. நம்ம ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஹோல்டிங் பாயிண்ட் இல்லாத இது பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஒரு இது இருக்குது கீப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் ஹோல்டிங் பாயிண்ட் கொடுத்தும் இது பண்ணிக்கலாம், இல்லை செட்டு ரீசெட்டை வச்சு இது பண்ணிக்கலாம், கீப் வச்சு இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்த இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் அப்பும் டிஃபரன்ஷியல் டவுனும் வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். போடலாம். மானிட்டரில்